இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நவுன் டைப்ஸ் ஆஃப் நவுன் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? நவுன்னா என்ன? பெயர்ச்சொல். அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எதுவா இருக்கட்டும், ஒரு பிளேஸா இருக்கட்டும், ஒரு திங்ஸா இருக்கட்டும், ஒரு அனிமலா இருக்கட்டும், ஒரு குவாலிட்டியா இருக்கும், எனிதிங் எல்ஸ். ஓகேங்களா? அதுக்குன்னு ஒரு பேர் இருந்துச்சு அப்படின்னா அது நவுனுக்கு கீழே வந்துடும். மொத்தம் 5 டைப் ஆஃப் நவுன் இருக்கு. ஒவ்வொன்றா வரிசையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நவுன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நேம் ஆஃப் பர்சன், பிளேஸ், அனிமல், திங், ஸ்டேட், குவாலிட்டி or anything else living இல்ல நான் லிவிங் திங்ஸ். ஓகேங்களா? இட்ஸ் கால்ட் நவுன். சச் as என்ன சொல்றாங்க? இந்தியா. ஓகேங்களா? இது என்னது? ஒரு கண்ட்ரியோட நேம். டெல்லி அப்படிங்கிறது ஒரு கேபிட்டலோட நேம். புக், பென், பியூட்டி, டைமண்ட், வாட்டர், டீம், கமிட்டி, ஏதாவது ஒண்ணு அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னாவே அது நவுனுக்கு கீழே வந்துடும். அதுதான், வேற எதுவும் கிடையாது. அடுத்தது இதுல மொத்தம் 5 டைப் ஆஃப் நவுன் இருக்கு. ஃபர்ஸ்ட் நவுன் என்ன அப்படின்னா காமன் நவுன். காமன் நவுன் அப்படின்னா ஜென்ரலா ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்புக்கு ஒரு பேர் இருக்கும். இப்போ பாய் அப்படின்னா என்ன? அதுக்குள்ள ஆண்கள்லாம் இருப்பாங்க. கேர்ள் அப்படின்னா என்ன? பெண்கள்லாம் இருப்பாங்க. அப்ப இந்த குரூப்போட நேம் தான் சொல்லுவாங்க. என்னது? காமன் நவுனுக்கு கீழே வரும். பார்க்கலாம். காமன் நவுன் இஸ் அ நேம் ஃபார் அ பர்சன், பிளேஸ் ஆர் அ திங். ஓகேங்களா? இன் அ கிளாஸ் ஆர் குரூப். ஓகேங்களா? ஜென்ரலா அவங்களை ஸ்பெசிஃபை பண்ணும்போது அ பாய், அ கேர்ள், அ மேன், உமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அதுதான். இப்போ அதுவே பிளேஸ்க்கு பார்க்கும்போது சிட்டி, ஸ்டேட், கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வரும். திங்ஸ்க்கு பார்க்கும்போது புக்கு, பில்டிங். இதுவே ஒரு புக்கோட டைட்டில், ஸ்பெசிபிக்கான ஒரு புக்கோட பெயர் இருக்கு அப்படின்னா அது ப்ராப்பர் நவுனுக்கு கீழே வரும். ஒரு மேன் அப்படின்னா மேனுக்குள்ள யாரு? இப்ப சீதா, ராமன், இவங்கெல்லாம் என்ன சொல்றது? மேனுக்கு அவங்களுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட பெயர் குறிப்பிட்டு சொல்லும்போது, ஆனா ஜென்ரலா சொல்லும்போது காமன் நவுனுக்கு கீழே வரும் அதெல்லாம். ஓகேங்களா? இப்போ ஒரு ரூல் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ரூல் நம்பர் 1ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, காமன் நவுன் வருது அப்படின்னா அதுக்கு பின்னாடி வர ப்ரொனவுன் மாஸ்குலின் ஜெண்டர்ல இருக்கணும். ஓகேங்களா? காமன் நவுனை குறிப்பிட்டு வர்றது. ஓகேங்களா? அததான் சொல்லியிருக்காங்க. காமன் நவுன் லைக் டாக்டர். ஏன் டாக்டர் மேலாவும் இருக்கலாம், ஃபீமேலாவும் இருக்கலாம். ஆனா நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணும்போது நம்ம என்னது? மாஸ்குலின் ஜெண்டர்ல தான் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர், டீச்சர், ஸ்டூடெண்ட், சர்வெண்ட், engineer, driver, etc. okay are followed by masculine gender. ஓகேங்களா? அதை யூஸ் பண்ணி வர pronoun, அதை ரெப்ரசென்ட் பண்ணி வர pronoun masculine genderல இருக்கணும். இப்ப பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். a student should not blindly accept everything it finds in a book. ஓகேங்களா? இட்டு அப்படிங்கிறது என்னது? ஸ்டூடெண்ட்டை இங்க குறிக்குது. என்ன சொல்றாங்க? இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன? ஃபர்ஸ்ட், அதாவது புக்ல அவங்க பாக்குற எல்லாத்தையுமே கண்ணை மூடிட்டு அவங்க நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த இடத்துல இட் அப்படிங்கிறது என்னது? ஸ்டூடெண்ட்டை சொல்லுது. அப்ப என்ன சொல்லணும்? மாஸ்குலின் ஜெண்டர்ல சொல்லணும். அப்ப இட்ட மாதிரி he find in a book, finds in a bookன்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா சென்டென்ஸ் கரெக்ட் ஆயிரும் ரூல் படி. ஓகேங்களா? a student should not blindly accept everything he finds in a book. மேபி அது ஃபீமேலா இருக்கலாம், மெயிலா இருக்கலாம். ஆனா சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணும்போது இப்படிதான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். the teacher is well and sends her kind remembrance to you. ஓகேங்களா? அப்போ இதுல என்னது? டீச்சர் அப்படிங்கிறது மெயிலாவும் இருக்கலாம், ஃபீமேலாவும் இருக்கலாம். ரூல் படி டீச்சர் அப்படிங்கிறது காமன் நவுனுக்கு கீழே வருது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ரூல் படி his தான் போடணும். அப்ப the teacher is well and sends his kind remembrance to you. ஓகேங்களா? இந்த சென்டென்ஸ்ல என்ன தப்பு இருக்கு? டாக்டர் மெயிலாவும் இருக்கலாம், ஃபீமேலாவும் இருக்கலாம். the doctor gave her medicine to make her well. ஓகேங்களா? இதுல என்ன தப்பு? டாக்டர் அப்படிங்கிறது காமன் நவுனுக்கு கீழே வருது. அவங்க என்ன பண்ணணும்? அதை ஃபாலோ பண்ணி அதை ரெப்ரசென்ட் பண்ணி வர ப்ரொனவுன் his அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்குலின் ஜெண்டர்ல இருக்கணும் ரூல் படி. அப்ப ஹெர்ன்னு போட்டிருக்காங்க, அது தப்பு. அதை மாத்திட்டு ஹிஸ்ன்னு போடணும். ஓகே, இப்போ காமன் நவுன்லயே 2 டைப் இருக்கு. கவுண்டபிள், அன்கவுண்டபிள். எதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் கவுண்டபிள் காமன் நவுன் கீழே வந்துடும். அன்கவுண்டபிள் எதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியாதோ அதெல்லாம் அன்கவுண்டபிள் அதுக்குள்ள வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவுண்டபிள்னா நவுன் which we can count using numbers யூஸ் பண்ணி கவுண்ட். they have singular and plural form. அதே மாதிரி கவுண்டபிள் நவுனுக்கு சிங்குலர் ஃபார்ம், ப்ளூரல் ஃபார்ம் ரெண்டுமே இருக்கும். ஏன்னா அது கவுண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அன்கவுண்டபிள் நவுனுக்கு சிங்குலர் ஃபார்ம் மட்டும்தான் இருக்கும், சிங்குலர் வேர்ப் மட்டும்தான் எடுத்துக்கும். அது பார்க்கும்போது பார்க்கலாம். இப்ப பார்க்கலாம். noun which we cannot count, நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது நம்பர்ஸை யூஸ் பண்ணி. they have a singular form only, அதுக்கு சிங்குலர் ஃபார்ம் மட்டும்தான் இருக்கு. always followed by, அது என்ன சொல்றது? அதுக்கு பின்னாடி சிங்குலர் verb தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு ரூல்ஸும் சொல்றாங்க. என்னன்னா
we should not use article a and with the uncountable noun. uncountable noun முன்னாடி ஆர்டிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. என்ன ஆர்டிக்கல்? ஏ அண்ட் அந்த ரெண்டு ஆர்டிக்கலையும் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க அண்ட் அட்வைஸ், ஒரு அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அன்கவுண்டபிள் நவுனை வந்து என்ன சொல்றது, ஒன்னு ரெண்டுன்னு சொல்ல முடியாது. அண்ட் என்ன ஒரு மீனிங் இருக்கு, ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஒரு அட்வைஸை வந்து அப்போ வந்து நம்ம எப்படி சொல்றது அப்படின்னா a piece of advice அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? an advice சொல்லக்கூடாது. a bread, bread அப்படின்னு சொல்லும் போது நிறைய பீசஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுல வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. ஒரு பிரெட்ல 10 பீஸ் இருக்கலாம், இன்னொருல 11 இருக்கலாம், 12 இருக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்தமா ஒரு பிரெட்டை வந்து இது பண்ணுவோம் சொல்லும் போது a loaf of bread அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்தது அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது, இன்ஃபர்மேஷன்னா என்னது, நமக்கு கிடைச்ச ஒரு தகவல். ஓகேங்களா? அப்ப ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி சொல்லணும் அப்படின்னா a piece of information தான் சொல்லணும். அதுக்கடுத்து a நியூஸ். ஓகேங்களா? செய்தி, நமக்கு கிடைச்ச செய்தி. அப்ப வந்து அதையும் வந்து ஒன்னு சொல்லும் போது நம்ம எப்படி சொல்லணும், a piece of news அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? அடுத்தது அன்கவுண்டபிள் நவுனுக்கு சிங்குலர் ஃபார்ம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தோம். ஓகேங்களா? இதை நம்ம ப்ளூரலைஸ் பண்ணக்கூடாது. எஸ் சேர்த்து ப்ளூரலைஸ் பண்ணக்கூடாது. ஒருவேளை சென்டென்ஸ்ல அப்படி இருந்துச்சு அப்படின்னா தப்பு. இப்ப பாருங்களா, பர்னிச்சர்ஸ் அப்படிங்கிறது சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அப்ப வந்து ஒரே ஒரு பர்னிச்சர் நான் எப்படி சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா யூனிட் ஆஃப் பர்னிச்சர். முன்னாடி பார்த்தோம்ல ஒரே ஒரு அட்வைஸ் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா a piece of advice அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரிதான். இப்போ எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய டூல்ஸ் சேர்ந்ததுதான் எக்யூப்மெண்ட்ஸ். ஜுவல்லரிஸ் அப்படிங்கிற போது நிறைய ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்ததுதான் ஜுவல்லரிஸ். அப்போ ஒன்ன வந்து நம்ம தனியா சொல்ல வந்து அதுக்கு தனியா வந்து நம்ம வேற மாதிரி சொல்லணும். ஆனா எஸ் சேர்த்து கண்டிப்பா சொல்லக்கூடாது. ஓகேங்களா? சீனரிஸ், பேகேஜஸ், லக்கேஜஸ் இதெல்லாம் வந்து என்னது காமன் நவுனுக்கு கீழே வருது. எஸ் சேர்த்தக்கூடாது. இதுக்கு சிங்குலர் ஃபார்ம் மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி அடுத்தது வந்து என்ன சொல்றாங்க, அன்கவுண்டபிள் நவுன் வருது அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்னது, அதுக்கு சிங்குலர் ஃபார்ம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா சிங்குலர் வேர்ப் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த சென்டென்ஸை பார்ப்போம். ஓகேங்களா? அட்வைசஸ் were given to me by my friend. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா அட்வைசஸ் அப்படிங்கிறதே தப்பு. ஓகேங்களா? அப்ப இதை மாத்திட்டு என்ன பண்ணணும், a piece of advice. ஓகேங்களா? were வந்து வராது, was தான் வரும். was given to me by my friend அப்படின்னு போட்டோம் அப்படின்னா கரெக்ட் ஆயிரும். அதுக்கடுத்து these equipments சொல்லிட்டு தப்பு பண்ணிருக்காங்க. இப்ப these piece of equipment are expensive அப்படின்னு தான் போடணும். ஓகேங்களா? அப்ப ஒரு விஷயத்த ஒரு இதை மட்டும் சொல்லும் போது these piece of equipment தான் சொல்லணும். equipments சொல்லிட்டு இது பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அப்படி போட்டா சென்டென்ஸ் கரெக்ட் ஆயிடும். அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க, அடுத்தது வந்து நாலாவது கண்டிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு வருது அப்படின்னா இஸ் நெவர் ப்ரிசீடட் பை. ப்ரிசீடட்னா என்னது, ப்ரிசீட்னா முன்னாடி, சக்சீட்னா பின்னாடி. அப்ப அன்கவுண்டபிளுக்கு நவுனுக்கு முன்னாடி மெனி, ஃபியூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா அதை மாத்திட்டு நம்ம மச், லிட்டில்னு மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் we gave him too many moneyன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப மணி அப்படிங்கிறது அன்கவுண்டபிள் நவுன். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு, மெனி வந்திருக்கு. அப்படி மெனி வந்துச்சு அப்படின்னா அதை மாத்திட்டு நம்ம மச்ன்னு தான் போடணும். அப்ப மெனிக்கு பதிலா மச் மணி, we gave him too much money அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ work, few work was left. ஓகேங்களா? அப்போ work அப்படிங்கிறது அன்கவுண்டபிள் நவுனுக்கு கீழே வருது. இப்போ few work அப்படிங்கிறதுக்கு fewக்கு பதிலா என்ன பண்ணும், little work was left. ஓகேங்களா? little work was left அப்படிதான் சொல்லணும். ஓகேங்களா? இப்போ அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்றோம். அப்ப எதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுன், நமக்கு சிலது தெரியும், சிலது தெரியாது. இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்டா எக்ஸாம்ல கேட்டா அன்கவுண்டபிள் நவுன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அட்வைஸ், இன்ஃபர்மேஷன், நியூஸ், பிரெட், அப்பேரட்டஸ், டெப்ரிஸ். பென்சில் கிடையாது, சாக். சாக் என்னங்க மேடம், சாக் வந்து நம்ம கவுண்ட் பண்ணலாம் இல்ல, எப்படி நீங்க வந்து அன்கவுண்டபிள் நவுனுக்கு கீழே சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சாக்குக்கு வந்து என்ன சொல்றது, அன்கவுண்டபிள், கவுண்டபிள்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபார்மும் இருக்கு. இப்போ நார்மலா நம்ம ரைட் பண்றதுக்கு யூஸ் பண்ற சாக்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்றது, கவுண்டபிள் நவுனுக்கு கீழே வரும். இன்னொன்று வந்து சாக் கிளிப்னு சொல்லிட்டு இந்த பாறை இருக்குல்ல, ஓகேங்களா, கால்சியம்னால ஆனது, அதை வந்து சொல்லுவாங்க. அதை கவுண்ட் பண்ண முடியாது இல்ல, அதனால வந்து அதெல்லாம் வந்து என்ன சொல்ற அன்கவுண்டபிள் நவுனுக்கு கீழே வரும். எக்யூப்மெண்ட், ஃபுட்டு, கிராஸ், புல்லெல்லாம் நீங்க கவுண்ட் பண்ண முடியுமா, முடியாது இல்ல. ஓகேவா? கிராசரி, பர்னிச்சர், மெயின்டெனன்ஸ், மணி, ஓகே, மியூசிக், ரிசர்ச், பிரிக்கையும் கவுண்ட் பண்ணலாம் இல்ல அப்படின்னு சொல்லலாம். பிரிக்கை வந்து நார்மலா ஒரு வால் இருக்கு, திஸ் வால் இஸ் மேட் ஆஃப் பிரிக்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? இத்தனை நம்பர் அதெல்லாம் சொல்ல மாட்டோம். ஆனா இதுக்கும் வந்து கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் ரெண்டு இருக்கு. சோப்புக்கு
ஒரே ஒரு ஃபார்ம் தான். சோப்புக்கு வந்து அன்கவுண்டபிள் மட்டும்தான் இருக்கணும். ஒன்னு சொல்லணும் அப்படின்னா a bar of சோப்புன்னு சொல்லலாம், இல்ல கேக் ஆஃப் சோப்புன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ரப்பிஷ், கார்பேஜ், வெதர், ரெக்கேஜ், பேகேஜ், லக்கேஜ், பேப்பர். பேப்பர் அப்படின்னு சொல்லும்போது கவுண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. இப்ப டாக்குமெண்ட்ல நம்ம ஏதாவது பேங்க்ல யூஸ் பண்ணும்போது பேப்பர்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்றோம்ல, அதெல்லாம் வந்து பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதான் வந்து அன்கவுண்டபிள் ஃபார்ம் தான் இருக்கு. டேமேஜ், பொயட்ரி, ப்ரோஸ், ஒர்க் பார்த்தோம், முன்னாடி பார்த்தோம் சென்டென்ஸ்ல. பிசினஸ், அதுக்கடுத்து சீனரி பார்த்தோம். ஸ்டேஷனரி பார்க்கலாம். ஸ்டேஷனரி, மெஷினரி, கிராக்கரி, ஜுவல்லரி, வேஸ்டேஜ், எவிடன்ஸ், ஹேர், மிஸ்செஃப், அப்யூஸ், பர்சன்டேஜ், வெல்த், பிரேக்கேஜ், போஸ்டேஜ், கட்லரி, கிரீனரி, கன்ஃபெக்ஷனரி. இது எல்லாமே வந்து அடிக்கடி கேட்டது. இது எல்லாமே அன்கவுண்டபிள் நவுன். இப்போ அன்கவுண்டபிள் நவுன்னா என்னென்ன பார்த்தோம்? அன்கவுண்டபிள் நவுனுக்கு சிங்குலர் ஃபார்ம் மட்டும்தான் இருக்கு. அப்ப அதுக்கு யூஸ் பண்ற வேர்பு சிங்குலர் வேர்ப்ல தான் யூஸ் பண்ணும். ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம்னா யூஸ் பண்ணக்கூடாது. என்ன 2 ஆர்டிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது? அண்ட் அந்த மாதிரி 2 ஆர்டிக்கலும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம்? அதுக்கப்புறம் எஸ் சேர்த்தக்கூடாது. பின்னாடி சேர்த்து எஸ் எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து மெனி ஃபியூ அப்படின்னு சொல்லிட்டு என்னது அன்கவுண்டபிளுக்கு நவுனுக்கு முன்னாடி மெனி ஃபியூ அந்த மாதிரி வந்து வேர்ட்ஸ் வந்து வருது அப்படின்னா அதை வந்து மாத்திட்டு நம்ம மச் லிட்டில் அப்படின்னு சொல்லிட்டு போடணும்னு சொல்லிட்டு போட்டு சொல்லியிருக்காங்க. வேற ஏதாவது வருதா? அவ்வளவுதான். அன்கவுண்டபிள் நவுன்ல இதான் சொல்றாங்க. இப்போ இதுவரையில என்ன பார்த்தோம்? ஒரே ஒரு டைப் ஆஃப் நவுன் பார்த்தோம், காமன் நவுன் அப்படிங்கிறது. காமன் நவுன்னா என்ன? ஜென்ரலா ஒரு குரூப்போட ஒரு பேரு, அதாவது மேன், விமன், அதுக்கடுத்து என்ன சொல்றது, ஸ்டேட், கண்ட்ரி, இதெல்லாம் காமனா சொல்லும் போது எல்லாத்தையும் வந்து காமன் நவுனுக்கு கீழே வருது அப்படின்னு சொல்றாங்க. அதுலயே 2 டைப் இருக்குன்னு சொல்றாங்க. என்னென்ன பண்ணா கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருது அப்படின்னு சொல்றாங்க. கவுண்டபிள் நவுன்னா எதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் கவுண்டபிள் நவுனுக்கு கீழே வரும். கவுண்டபிள் நவுனுக்கு 2 ஃபார்ம் இருக்கு. சிங்குலர் ஃபார்மும் இருக்கு, ப்ளூரல் ஃபார்மும் இருக்கு. இதே அன்கவுண்டபிள் நவுனுக்கு ஒரே ஒரு ஃபார்ம் தான் இருக்கு. சிங்குலர் ஃபார்ம் மட்டும்தான் இருக்கு. அது சிங்குலர் வெர்பை மட்டும்தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ அன்கவுண்டபிள் நவுனுக்கு பின்னாடி எஸ் சேர்த்தக்கூடாது. ஏன்னா அது வந்து சிங்குலர் ஃபார்ம் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறதுனால எஸ் சேர்த்தக்கூடாது. ஓகேங்களா? வேற என்ன அன்கவுண்டபிள் நவுன்ல பார்த்தோம்? அதே அந்த அன்கவுண்டபிளுக்கு முன்னாடி மெனி, ஃபியூ அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா மாத்திட்டு மச், லிட்டில் அப்படின்னு சொல்லிட்டு போடணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது? அண்ட் அந்த மாதிரி ஆர்டிக்கல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம்? சிங்குலர் வெர்ப் தான் வரும். அது ஃபர்ஸ்டே பார்த்துட்டு வந்து பார்த்தோம். அப்புறம் என்னென்ன அன்கவுண்டபிள் நவுன்ஸ் எல்லாம் இருக்கு, ஃப்ரீக்வெண்டா எக்ஸாம்ல கேட்ட நவுன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேங்களா? சிலதுக்கு அன்கவுண்டபிள் ஃபார்மும் இருக்கு, கவுண்டபிள் ஃபார்மும் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அவ்வளவுதான் இந்த டாபிக்ல. நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீதி பார்க்கலாம். தேங்க்யூ.